பையனுக்கு பாருங்கள் 18 வயசில் ஷார்ப்பாக நடக்கும் சார். அந்த காலத்துலேயேங்க சுயவரம் இருந்ததுங்க. அது என்ன அநியாயம் இல்லை? எப்படி எல்லா நாட்டு இளவரசரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் பாவமாக உட்காந்துப்பான். அந்த பொண்ணு வரும், யார் இளவரசி, அது கையில் மாலை எடுத்துன்னு வந்து யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி மாலை போட்டுருமா, மீதி பேர்லாம் வீட்டுக்கு போயிடணும். அப்போ பெண்களுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருந்தது பாருங்கள். ஆண்களுக்கு அப்படி கிடையாது, பெண்களுக்கு அவ்வளோ சுதந்திரம் இருந்தது. பெண்களுக்கு எப்போவுமே நம்ம மரியாதை கொடுத்துருந்தோம். நிறைய பேருக்கு புரியல. ஒரு பொம்பளை பிள்ளை சார், 4 வயசு புள்ள, பொம்பளை குழந்தை, துருன்னு இருந்தது வச்சுங்க, குச்சுது எழுந்தது குச்சுதுன்னா யாருமே திட்ட மாட்டாங்க சார். அந்த குழந்தைய க்யூட் பேபி அப்படின்வாங்க. பார்த்துக்கிட்டிங்களா? பொம்பளை குழந்தையா இருந்தால். இதே பையனா குழந்தையா இருந்தால் குரங்கு வால் ஒன்று தான் உனக்கு இல்லைன்னுவாங்க. அது ஆமாம், நமக்கு மட்டும்தான் அது. காலேஜில் கூடங்க படிக்கும்போது பொம்பளை பசங்க சந்தேகம் கேட்டால் வெரி குட் கொஸ்டின், யார் ப்ரொஃபஸரு அப்படின்னு நின்று நிதானமாக ஆன்சர் கொடுப்பாரு. நம்ம சாதாரணமாக சந்தேகம் கேட்க மாட்டாங்க, புரிஞ்சாதானே கேட்கறதுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் சார் அப்படின்னா என்னடா அப்படின்னு ஒரு சந்தேகம், சந்தேகம் சொல்லிட்டா ரேங்க் வந்துருவியா ஓகே. பெண்களுக்கு எப்பவுமே துணி கடைக்கு போங்க சார், 8 மாடி கட்டி வச்சுக்கிறான் துணி கடையில். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் எல்லாம் லேடிஸுது. நான் கேட்டேன் ஜென்ஸுது எங்கடான்னு, 8வது ஃப்ளோருன்னா. அங்கே போய் பார்த்தா ஆளே இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரியுது இவனுங்கெல்லாம் இங்கே வந்து வாங்க மாட்டான். ஏன்னா எப்படியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் துட்டு தீர்ந்துடும். சரியா? மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லை, காசு இல்லை கையில். எனக்கு என்ன, நான் மேலே போய் தள்ளி விட்டுருவானுங்களோன்னு பயம். துணி கடை போனால் பெண்களுக்கு மரியாதை. அட நகை கடை போங்க, ஸ்டூல் போடுறேன் சார் ஒய்ஃபுக்கு மட்டும். நம்ம குரூப் ஹோட்டலில் நிற்கிற மாதிரி பக்கத்தில் நிற்கணும். 10,000 மேடம் சொல்கிறான் அதுக்கு. மேடம் மேடம் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுங்க மேடம்னு, கூல்ட்ரிங்க்ஸ் அதுக்கு மட்டும். யாருக்கு? ஒய்ஃபுக்கு. நம்ம தனி தாகத்தில் நிற்போம். நம்ம வீட்டில் பாதி குடிச்சிட்டு வேணுமா அப்படின்னும். எது இந்த மீதி குடி. 10,000 மேடம் சொல்கிறான். டேய், அந்த மேடத்துக்கு சேர்த்து துட்டு நான் தாண்டா தரப்போகிறேன். மரியாதையே கிடையாதுங்க. பெண்களுக்கு உண்மையிலேயே நல்ல மரியாதை கொடுத்துருந்தோம். ஹோட்டலில் போய் உட்கார்ந்தா கூட சர்வருங்க மெனு கார்டு எடுத்துகிட்டு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுக்குறான். அவனுக்கு தெரியுது யார் டிசைடிங் அத்தாரிட்டின்னு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப பெண்களுக்கு உண்மையிலேயே முன்ன மாதிரி இல்லை. வாழ்க்கை முறையை பெண்களே முடிவு செய்கிறார்கள். ஒரு பெண்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை எப்படி வேணும்னு. அது சொல்கிற லிஸ்ட்டு பார்த்தா பயமாக இருக்கும். முன்னெல்லாம் மாப்பிள்ளை நல்ல பையனாக இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சாங்க. இப்போ அப்படி இல்லை. பெண் வீட்டிலேருந்து எதிர்பார்ப்பு அதிகமாகி. ஒரு தரகர் ஒரு பொண்ணோட அம்மா கிட்டே போய் சொல்கிறாரு, மேடம் மேடம் நல்ல காலம் மேடம், கண்டுபிடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை சொல்லி முடிச்சு வச்சுருந்தேன்ல. ஆமாம், நல்ல மாப்பிள்ளையாச்சு அப்படின்னு பொண்ணுக்கு அம்மா. தரகர் சொல்கிறார், இல்லை மேடம் நான் விசாரிச்சிட்டேன், பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுலாம் உண்மை, ஆனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தண்ணி போடுவான் போல இருக்குது, நான் இப்போவே சொல்லிட்டேன் மேடம், நல்ல காலம் அப்படின்னா. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது, யோ அது ஒரு பெரிய விஷயமா யான்னு, யார் குடிக்கல, 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், அவன் குடித்தா என்ன தப்புண்டு மாறி போயிடுச்சு. பையனுக்கு சொந்த வீடு வேணும்னாங்க சார். இப்போ சொந்த வீடு கூட ஃப்ளாட் இருந்தால் ஒத்துக்க மாட்டாங்களாம், அவங்களுக்கு சொந்த மனையில் கட்டியிருக்கணும். அப்போ எதிர்பார்ப்பு அதிகமாகினே இருக்குது. பெண்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குடும்பத்தை ஆரம்பத்தில் முன்ன மாதிரி அப்பா அம்மா சொன்ன, இப்போ பெண்கள் பேசுகிறாங்க, பெண்கள் விருப்பத்தை சொல்கிறாங்க. உண்மையிலே நல்ல குடும்ப முறையை தான். நான் கூட பொண்ணு பார்க்க போகும், நான் இது என் கல்யாணத்துக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன், வேறு வழி இல்லை, நோ சாய்ஸு. அதுக்கு நான் பண்ண ஒரே தப்பு, என் 2 தங்கச்சி வீட்டுக்கார கூட்டி போயிட்டேன் பொண்ணு பார்க்கறதுக்கு. என் தங்கச்சி கல்யாணம் ஆச்சுல 2த்துக்கும் 2 மாப்பிள்ளையும் கூட்டி போனேன். பொண்ணு வந்தது, பார்த்தது, நானும் பார்த்தேன், சுமாராக இருந்தது. திடீர்னு பொண்ணுக்கு அப்பா தான் எங்கள் மாமனார் வந்து என்கிட்ட, தம்பி பொண்ணு உங்கள்கிட்ட பேசணுன்னாரு. என்ன பக்குன்னு ஆயிடுச்சு, பொண்ணு பேசுதா அப்படின்னு. சினிமாலலாம் அந்த மாதிரி இல்லையே. என்ன பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்கும், பாட்டு பாடுவியான்னு கேட்பாங்க, அதெல்லாம் ஒன்றுமே நம்ம கேட்கலையேன்னு பொண்ணு குனிஞ்சிக்கினே இருக்குது. டக்குன்னு பார்க்குறேன், எங்கள் 2 தங்கச்சி வீட்டுக்காரு, போய் பேசு
பேசுன்றானுங்க. எனக்கு என்னன்னா அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு நடந்து போகும்போதே பயந்துக்கினே போனாங்க. வேண்டாத தெய்வம் இல்லை, ஏன்னா இது ரிஜெக்ட் பண்ணிச்சு வச்சுக்கோங்க நம்மளை. என் மாப்பிள்ளைங்களே ஊர் ஃபுல்லாக போய் சொல்லிடுவான் அந்த பொண்ணுக்கே உங்கள் அண்ணனை பிடிக்கலன்னு. அதனால் பயந்துக்கினே போனேன். உள்ளே போனால் சோஃபாவில் சௌகரியமாக உட்காந்துக்குது கல்யாண பொண்ணு, சௌகரியமாக உட்காந்து இருக்குது. அது அவங்க வீடு. எனக்கு உள்ளே போனவுன்னாங்க வேர்த்து விறுவிறுத்து ஜுரம் வர மாதிரி ஆகி நிற்கணுமா உட்காரணுமா கை கட்டணுமா ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்தம்மா இன்டர்வியூ MBA ஹாஸ்பிட்டல் அட்மிட், பே டேக் ஹோம் 60,000. ஆமாம், பரவாயில்ல, அதாவது 60,000 அந்த அம்மாவுக்கு போதுமா? பரவாயில்ல. உங்கள் ஹெச்ஆரில் கேட்டோம், உங்களை பற்றி நல்லா சொன்னாங்க நினச்சி லூஸு. நான் ஏற்கனவே எங்கள் ஹெச்ஆரில் சொல்லியிருந்தேன், பொண்ணு பார்க்குறாங்க, இந்த பொண்ணுக்கு அண்ணன் அப்பான்னு புட்சாலிங்க எவனாவது ஃபோன் பண்ணுவான், என்னை பற்றி நல்லா சொல்லு, சனிக்கிழமை பார்த்து என் காசு அப்படின்னு. அவன் நல்லா சொல்லிக்கிறான், இவங்க நம்பியிருக்காங்க. அப்புறம் திரும்புகிறேன், என்னங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பேட் ஹேபிட் இருக்கா அப்படின்னாங்க. எத்தனை சொல்கிறது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். அப்படி தான் 20 வருஷமாக ஓடினுது சார். எதுவாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆண் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடும்பத்தை துவக்குகிற பொழுது நல்ல குடும்பம் எது? நல்ல குடும்பம் என்பது பெண்களை கோயில் கட்டி கொண்டாடணும். ஏன்னா திருமணத்திற்காக பெண்கள் படுகிற தியாகங்கள். ஆமாங்க, வீட்டில் செல்லமாக வளர்ந்துருக்கோம், காலேஜில் நல்லா படிச்சிருக்கோம், காலேஜில் அத்லட்டாக இருந்திருக்கோம், பேச்சு போட்டியில் ஜெயிச்சிருக்கோம், வீடு ஃபுல்லாக ஷீல்டு கப்பு அடுக்கி வச்சுருக்கோம். ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது நீ ஷீல்டு கட்டில் பீரோ வெள்ளி சாமான் தான் எடுத்து போனது தவிர ஷீல்டெல்லாம் எடுத்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவ்வளோ நம்ம வளரல. இல்லை முடியாதுல்ல. எந்த பொண்ணாவது முதல் நாள் போன உடனே மாமியார்கிட்ட, அத்தை நான் எப்படி ஓடுவேன் பார்த்துமா, நீங்கள் மட்டும் இப்போ 1 2 3 சொல்லுங்கள், 7 தெரு சுற்றின்னு வந்துடுவேன்னா மாமியார் ஒத்துக்க மாட்டான். இல்லை மாமியார் ஒத்துவா சார், இல்லை அத்தை பேசுனேன்னு ஆரம்பித்தேன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நான் தான் எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கேன், பேசலாமா அப்படின்னா. அவ்வளோ தியாகம், அவ்வளோ தியாகம் உண்மையிலையா சார். சில பேருக்கு சில மருந்து வாசனையே பிடிக்காதுங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா டெட்டால் வாசனை பிடிக்காது, சில பேருக்கு ஃபினாயில் வாசனை கூட பிடிக்காது. இல்லை, அந்த கொரோனா டைமில் அந்த நாற்றத்தோடு பழகிறதே ரொம்ப இதுக்கு கொரோனாவே பெட்டருன்னு ஆயிடுச்சு எனக்கு. அந்த ஃபினாயில் இது மந்தை கொச கொச கொசன்னு. ஒரு பொண்ணு திருமணம் ஆகி போதுங்க, போயிட்டு அந்த பொண்ணுக்கு டெட்டால் வாசனை பிடிக்காது, ஃபினாயில் வாசனை பிடிக்காது, திருமணம் ஆகிட்டு போகும்போது அவங்க மாமியார் அந்த பொண்ணு கையை பிடிச்சி நேராக எடுத்து ஒரு இருட்டு ரூம் உள்ள இட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அதில் 0 வாட்ஸ் பல்ப், அந்த முட்டை பல்ப் இல்லை, அது எரியுது. இந்த பொண்ணு உத்து பார்க்குது, கட்டில் ஒரு பெரியவர் 96 வயசு, 96 நாட் அவுட் இருக்குது. அந்த மாமியார் சொல்லுது, யார் இந்த பொண்ணோட மாமியார், இவர் தான் நம்ம வீட்டுக்கே பெரியவர், கும்பிட்டுக்கோ அப்படின்னு. என்ன கும்பிட்டுக்கோ? இந்த பொண்ணுக்கு நாற்றம் தாங்கலை. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இவர் இல்லைன்னா உனக்கு கல்யாணமாக ஆகிருக்காதுன்னு. இந்த பொண்ணுல ஏன் அப்படின்ச்சு. இல்லை இவர் தான் சொன்னார், என் பேரனோட பொண்டாட்டியை பார்த்துட்டு தான் நான் செத்து போவேன்னு. அவர் இப்போ சாகிற மாதிரி இல்லை, அந்த ஊர்லேயே அவர் தான் பெரியவர். இந்த பொண்ணுக்கு கொமட்டுது. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் வெளியில் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, அம்மா என்னால் இங்கே ஒரு நாள் இருக்க முடியாது, இங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அதை பற்றி நீயும் சொல்லலை இவங்களும் சொல்லலை. அந்த ரூம் ஃபுல்லாக நாத்தம், பெட்டாயில் நாத்தம், என்னால் முடியல, எனக்கு வாந்தி வருது. இந்த பொண்ணு அதுக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, பொண்ணுக்கு அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணுது, கவலைப்படாதம்மா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்க வடமாலை போடுறேன்னு. அப்படின்னா அர்த்தம் வேண்டிக்க சீக்கிரம் அனுப்பிச்சிருந்தேன் பெரியவரை. அதான் அனுமாருக்கு வேறு போர்ட்ஃபோலியோ தருது அந்த அம்மா. நம்ப மாட்டீங்க, 6 மாதம் அதே பொண்ணு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுது, இன்றைக்கி தாத்தா என்கிட்ட பேசினாருமாந்து. என்னன்னா அவங்க அம்மா கேட்குறா, எப்படின்னா, இல்லைம்மா அவருக்கு என்ன அடையாளம் தெரியுதுமா, நான் போனால் ரூம் க்ளீன் பண்ண, இந்த பொண்ணு க்ளீன் பண்ணது சார், ரூம் க்ளீன் பண்ணாமா, கூப்பிட்டு தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார், என்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. அதுதாங்க உண்மையான தியாகம்.
எதை பிடிக்கலையோ அதை பிடிச்சி தான் மாற்றுறது குடும்பத்துக்காக. அதுதான் உண்மையான தியாகம். இப்போவும் அந்த அம்மா சொல்லுது, யார்? பொண்ணுக்கு அம்மா, ஆஞ்சநேயர் கை உள்ளேன்னு. நீ ஆஞ்சநேயரை வேணது வேற ஒரு விஷயத்துக்கு.